கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பால் இனத்தவர்கள்னு இன்னும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே. நான் ஏற்கனவே சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். எப்படி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு, டீல் பேசிக்கிட்டு, இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சங்கள் மட்டும் இல்ல, உலகம் பூரா 100க்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் தளபதி விஜய் இல்லனா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும் போது, இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த